மதுரை நாவினிப்பட்டியைச் சேர்ந்த கமால்ங்கிறவர் சவுதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பெண்கள் வயசுக்கு வந்த உடனே அதுக்குண்டு ஒரு சடங்கு விழா நடத்துகிறாங்களே, முஸ்லீம்களே நடத்துகிறாங்களே, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அதே மாதிரி கல்யாணத்துக்கு முதல் நாள் முர்தா ஃபாத்தியான்னு சொல்லி ஒன்று ஓதுறாங்களே, அவங்க ஊரில் ஓதுவாங்க போல இருக்கு, அதுக்கு அனுமதி இருக்குதா? இதுதான் அவருடைய ரெண்டு கேள்வியாக கேட்டிருக்கார். முதல்ல ஒரு பெண்கள் பருவ வயசை அடைந்தார்கள்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி விழா நடத்துகிற பழக்கம் முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது. இதை காப்பி அடித்து முஸ்லீம்களும் கூட சில பகுதிகளில் இதை இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ 4 பேருமே வயசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகுதான் எல்லாருமே வாழ்ந்து தான் மரணித்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுமே வயசுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது விழா கொண்டாடினாங்களா? கொண்டாடி இருந்தால் அது ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்னைக்கு எந்த மாதம் எந்த வருஷம் அவங்க வயசுக்கு வந்தாங்க என்கிற ஒரு ரெக்கார்டு கூட இல்லை. ஏன் இல்லை? அதுக்குண்டு விழா எதுவும் கொண்டாடாத காரணத்தினால அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா அவங்க எப்போ பருவ வயசு அடைஞ்சாங்க? அதுக்கு ஒன்றையும் காணோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேற சஹாபாக்களோ சஹாபி பெண்களோ இது மாதிரியா நடந்து இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு சடங்கு எதுவும் செஞ்சாங்களான்னா இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் விழாவெல்லாம் நடத்துவது என்பது பிறரை காப்பி அடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம தவிர்த்து கொள்வது தான் நல்லது, தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மற்றவங்களை காப்பி அடித்த ஒரு குற்றம் வந்துடும். அடுத்தது இறந்து போனவங்க முர்தா ஃபாத்தியானா இறந்து போனவங்களுக்கு ஃபாத்தியா. அதாவது கல்யாணத்திற்கு முதல் நாள் மூத்தா போனவங்களெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தால் அதுக்கு முதல் நாள் ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க, அவங்க ஊரில் ஓதுவாங்களாம். இப்படி ஓதலாமான்னு கேட்குறாங்க. இறந்து போனவர்களுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு சொல்லி மார்க்கத்தில் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதைத்தான் செய்யணுமே தவிர மார்க்கத்தில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம இறந்தவர்களுக்காக செய்யக்கூடாது. மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறந்தவருடைய கடனை அடைக்க சொல்லியிருக்குது, அது அடங்க. இறந்தவருக்கு கடமையான ஹஜ்ஜி இருந்தால், அவர் செய்யாமல் மூத்தா இருந்தால் அந்த ஹஜ்ஜை போய் நிறைவேற்றுங்க. இறந்தவருக்கு கடமையான நோன்பு இருந்தது நிறைவேற்றாமல் போனால் அந்த நோன்பை வைங்க. இறந்தவருக்காக தான தர்மங்கள் செய்கிறா இருந்தால் செய்யுங்க. இவ்வளவுதான் இறந்தவருக்கு செய்யணும்னு இருக்கே தவிர இறந்தவருக்காக பாத்தியா ஓதுங்கன்னு இப்படி ரசூல்லா ஓதுனாங்களா? கல்யாணத்துக்கு முந்தியா இருக்கட்டும் பிந்தியா இருக்கட்டும் வேற எந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது இல்லை. எனவே இது மாதிரியான ஒரு சடங்குகளை எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தி கொள்ள வேண்டும், இதை ஒழிக்கணும். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, இது பிதஅத்து, இது வழிகேடு, நரகத்தில் சேர்க்கும்.